Hey guys, welcome back. Upcoming sale நீங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு 5G ஃபோன் வாங்கணும் அப்படின்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா லாவால் வந்து புதுசாக போல்ட் N1 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துலாம். அப்கமிங் சேலில் நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்ற வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து தட்டி விட்டீங்க அப்படின்னா வீடியோட ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கு. இப்போ நம்ம கிட்ட லாவா போல்ட் N1 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. லாவாலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட பேக் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T765 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 6 nm பேஸ் பண்ண ப்ராசர். 4GB LPDDR4X ரேமோட வருது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 64GB வேரியண்ட்டு. இந்த கோல்டு கலர், அடிஷ்னலாக வந்து ப்ளூ கலரும் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 10W சார்ஜர் தான் வந்து தராங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 15 வந்துடுது. அண்ட் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாலுமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் வந்து இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஹோம் சர்வீஸ் எப்படி அவைல் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. கார்டு, Type A to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் பின், 10W சார்ஜர் வந்து பாக்ஸில் தராங்க. ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து போட்டுக்கலாம். மேலே அந்த ரப்பருமே இருக்குது. ஸோ தண்ணிக்கு வந்து உள்ளே இறங்காமல் இருக்குது, இந்த ரப்பர் ஹெல்ப் பண்ணும். ஃபோன் டாப்பில் வந்து செகண்டரி மைக்கில் ரொம்ப க்ளீனாக வந்து இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. நல்ல ஒரு கிளிக்கியான ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. Type C சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. சைட் ஃப்ரேம் வந்து மெட்டாலிக் லுக்கில் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் கம்ப்ளீட்டாக வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து லாவா டிராகன் ஸ்மார்ட் ஃபோன், ரைட் சைடில் வந்து போல்ட் N1 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு ஏறக்குறை கொஞ்சம் சிமிலராக தான் வந்து ஃபீல் ஆகும். பட் கேமரா மாடியூல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஃப்ராஸ்டட் லுக்லேயும் இது வந்து கம்ப்ளீட்டாக கிளாசி லுக்கில் இருக்குது. ரெண்டுமே வந்து கோல்டன் கலர்ஸ் தான். டிராகன் ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Snapdragon 4 Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருப்பாங்க. 4GB 128GB சிங்கிள் வேரியண்ட்டோட தான் வரும். அண்ட் N1 பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிக் பில்லியன் டே சேல் அண்ட் Amazon கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து இந்த மந்த் 23rd ஸ்டார்ட் ஆகுது. ரெகுலர் சேல் அப்டேட்ஸ் அண்ட் டீல் அலர்ட்ஸ்க்கு வந்து டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டெய்லி பேசிஸில் வந்து டீல்ஸ் வந்து அங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சேல் டைமில் மேசிவான ப்ரைஸ் கரெக்ட்லாம் பார்ப்போம். எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைனில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கோல்டு கலர், அடிஷ்னலாக வந்து ஒரு ப்ளூ கலரும் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். பாக்ஸிய டிசைனில் இருக்குது. ஃபோனோட பேக் டிசைனுமே வந்து நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. பேக் பேனல் வந்து கிளாசி லுக்கில் வந்து இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியம் லுக் வந்து ஆஃபர் பண்ணும். ஃபோனோட வெயிட் வந்து 198 கிராம்ஸும், திக்னஸ் வந்து 8.2 mm இருக்குது. ஃபோன் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ரொம்ப ஹெஃப்டியாக வந்து ஃபீல் இருக்காது. பட் நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு 170-180 கிராம்ஸ் ஃபோன்லேருந்து இதுக்கு வரீங்க அப்படின்னா 4-5 days கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனோட வெயிட் வந்து அடாப்ட் ஆகிடுவோம். அடிஷ்னலாக வந்து IP54 ரேட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க, மைனஸ் ஸ்பிளாஷஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி இருக்காங்கன்னு தெரியல. பட் ப்ரீ அப்ளைடாக வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஸ்க்ராட்ச் கார்டு ரிமூவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா டெம்பர் கிளாஸ் வந்து போட்டுருங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. அண்ட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டால் டிஸ்பிளே தான் இருக்குது. 6.75 inch டிஸ்பிளே. IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோட வருது. 90Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்பிளே வந்து டாலாக இருக்கிறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு அந்த கார்னர்ஸ்லாம் ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பெரிய டிஸ்பிளே. பட் 2 ஹேண்ட் யூஸ் பண்ணி வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேவோட அவுட்டோர் பிரைட்னஸ்மே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் உச்சி வெயிலெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ரிஃப்ளெக்டிவாக இருக்கிறது வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இன்டோர் பிரைட்னஸ் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து சஃபிஷியண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். டிஸ்பிளேக்கு வந்து Wide 1 L1 சர்டிஃபிகேஷனில் Wide 1 L3 சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வந்து நம்ம 1080p வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டுவல் சிம்மே வந்து 5G சப்போர்ட் பண்ணும். 8 5G பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. Vivo NR அண்ட் வைஃபை காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பர்டிகுலர் நெட்வொர்க் தான் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட வந்து எந்த நெட்வொர்க் சிம் கார்டு இருந்தாலுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏர்டெல், ஜியோ 5G ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஜியோ 5Gமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட்டோட வருது. ப்ளூடூத் அண்ட் வைஃபைல கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் வந்து நான் ஃபேஸ் பண்ணல.
இல்லை. சென்சார்ஸ்னு பார்க்குறப்போ காம்பஸ், ஜைரோஸ்கோப் இந்த மாதிரி சென்சார்ஸ் எதுவும் இல்லை. பேசிக்கான அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. அதுவும் ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கால் பேசுகிறப்போவுமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. காலிங் வரப்போ இயர்பீஸில் நம்ம கால் பேசும்போது நல்ல லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக வந்து இருக்கும். ஸ்பீக்கரில் கால் பேசும்போது கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப லவுடாக வந்து நமக்கு ஃபீல் ஆகாது. இன்டோரில் ஸ்பீக்கரில் கால் பேசுகிறீங்க அப்படின்னா ஓகே. அவுட்டோரில் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வந்து எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் இருக்குது. மல்டிமீடியான்னு பார்க்குறப்போ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் இன்டோரில் நீங்கள் மல்டிமீடியா கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப லவுடான ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. பட் இன்டோர் யூசேஜ்க்கு வந்து ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக வந்து ஃபீல் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் வால்யூமில் யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 15 வருது. லாவோ ஃபோன் அப்படின்னால வந்து பெருசாக அடிஷ்னல் ப்ளோட்வேர் நம்ம எதுவுமே வந்து பார்க்க மாட்டோம். க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஆட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு வராது. எல்டர்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு க்ளீன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தோன்னா எஃப்எம் ரேடியோ இருக்கும், வாய்ஸ் ரெக்கார்டர், லாவாவோட டயலர் இதெல்லாமே தான் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. சாஃப்ட்வேர் பாலிசின்னு பார்க்குறப்போ ஒரு மேஜர் அப்டேட் அண்ட் 2 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. லாவா டயலர் அண்ட் கூகுள் டயலர் 2 டயலருமே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும் நமக்கு. லாவா டயலரில் வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கால் ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து போகாது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ யூனிசாக் 765 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ் பண்ண ப்ராசர். 100 ஸ்கோர் 4 lakh அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணப்போ 3 times வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். 3 வாட்டியுமே வந்து above 5 lakh தான் வந்தது. ஸோ 102 ஸ்கோர் நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. LPDDR4X ரேமோட வருது. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்க்குறப்போ அந்த ரீட் ரைட் ஸ்பீட்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ eMMC 5.1 ஸ்டோரேஜோட பெட்டர் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கிது. பட் UFS 2.2 ஸ்டோரேஜை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி UFS 2.1 ஸ்டோரேஜாக இருக்கலாம். பிராண்ட்லேருந்து அதை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் பண்ணல. யூனிசாக் 765 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு வந்து எங்கேயுமே வந்து பெருசாக லேக் ஹிக்கப்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். 90Hz மோட்லேயுமே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிது. யூனிசாக் 765 90Hz வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுது. ஹெச்டி டிஸ்பிளேயோட வரதுனால ரொம்ப பெருசாக வந்து லோட் இருக்காது. லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ஓரளவுக்கு டெய்லி யூசேஜ்க்குமே வந்து ஃபோன் நல்ல ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ரொம்ப சூப்பர் ஃப்ளூயிடாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ரேம் வேறு 4GB வேரியன்ட் தான் இருக்குது. நார்மல் டெய்லி யூசேஜ் எல்டர்ஸ் யாராச்சும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து சஃபிஷியண்ட்டாக ஃபீல் ஆகும். கேமிங்னு பார்க்குறப்போ அது பெரிய சர்ப்ரைஸ் தான். பட் அது ஒரு மிக்சட் ஃபீல் தான் கொடுக்கும். BGMI 60 FPS வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் 60 FPSல 40 FPSலேயே வந்து கேம் பிளே அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இல்லை, ரொம்ப சாப்பியாக வந்து ஃபீல் ஆகுது. பட் கேஷுவலாக வந்து பீச் மாதிரி நீங்கள் கேம் பிளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து ஓகே. இந்த ஃபோன் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 64GB வேரியண்ட்டு. அடிஷ்னலாக வந்து 128GB இருக்குது. பட் ரெண்டுமே வந்து 4GB ரேமோட வரும். அடிஷ்னலாக வந்து விர்ச்சுவல் ரேம் அப் டு 4GB வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. கேமரான்னு பார்க்குறப்போ ரியரில் வந்து 13 MP கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP கேமரா இருக்குது. ரியரில் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும். வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். இந்த சிப் ஆக்சுவலாக வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறதுனால அதை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு வந்து சுமாராக தான் இருக்கும். 1080pயில் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஸ்லைட்லி பெட்டராக வந்து ஃபீல் ஆகும். பட் எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்குறது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஓரளவு டீசெண்டான வீடியோஸ் வந்து 1080pயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் 5 MP கேமராவில் ஃபுல் HD வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். வீடியோ கால்ஸ் பேசுகிறீங்க இல்லை ஆன்லைன் கிளாஸ்க்கு அதுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப வைடாக வந்து ஃபீல் ஆகுது, கொஞ்சம் க்ராப்டாக வந்து ஃபீல் ஆகும். ஃபோட்டோகிராஃபின்னு பார்க்குறப்போ ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வந்து டீசெண்டான ஜாப் பண்ணுது. ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கும். டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஃபோன் ஷேக் பண்ணாமல் எடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து நான் பிளர் இமேஜஸ் வந்து கிடைக்கும். பட் ஸ்லைட்டாக ஷேக் இருந்தாலுமே வந்து டக்குன்னு வந்து இமேஜஸ் வந்து பிளர் ஆகிடுது. சாம்பிள் இமேஜஸ் வந்து எப்படி இருக்குன்ற வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் வந்து நல்ல பிரைட் லைட்டில் 13 MP வந்து டீசெண்டான ஃபோட்டோஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 10 வாட் சார்ஜர் வந்து தராங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட்டோட வந்துடுது. மைக்ரோ USB கிடையாது. 18 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறப்போ எனக்கு
எனக்கு வந்து 2 ஹவர்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பாக்ஸில் கொடுத்த 10 வாட் சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 2.5 ஹவர்ஸ்க்கு மேலேயே கூட ஆகலாம். ஒன்ஸ் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் யூசேஜில் வந்து ஒரு நாள் பேட்டரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட ஃபைனல் வேர்டிக்ட்னு பார்க்குறப்போ கம்மி பட்ஜெட்டில் வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கட் ஃபோனாக வந்து லாவாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இண்டோரில் மேக்ஸிமம் வால்யூமில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அடிக்குவேட்டாக வந்து ஃபீல் ஆகும். பட் ரொம்ப லவுடாக வந்து இருக்காது. இயர்பீஸில் கால்ஸ் வந்து நம்ம பேசிக்கலாம். அது வந்து நமக்கு இயர்பீஸ் லவுட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. பட் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அதை தவிர வந்து டெய்லி யூசேஜ்க்கு ஃபோன் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. சாஃப்ட்வேருமே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. நீட் அண்ட் க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வரதுனால எல்டர்ஸ் யாராக சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து 4GB ரேமோட வருது. 64GB வேரியண்ட் வந்து 7500க்கும் 128GB வேரியண்ட் வந்து 7999க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு அதாவது செப்டம்பர் 13 ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியலாக SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் வந்து 750 ரூபி பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் 64GB வேரியண்ட் வந்து 6750க்கும் 128GB வேரியண்ட் வந்து 7250க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலிகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேசிஸில் வந்து அங்கே டீல்ஸ் நம்ம அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் போல்ட் N1 5G பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் அப்கமிங் சேலில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருந்தால் எந்த செக்மெண்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்றது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஆதித்யா டெக்.